இன்றைக்கி தீபாவளிக்கு எப்படி மைசூர் பாகு நெய் மைசூர் பாகு பண்ணலான்றத ஈஸியாக பண்ணுற முறையை நான் சொல்லிக் கொடுக்குறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் 3 தான். கடலை மாவு, ஜீனி, நெய். கடலை மாவு எந்த கப்பில் அளக்கிறோமோ அதே அளவு தான் ஜீனியை 1.25 கப்பு அளந்தால் போகிறோம். அதே அளவு 1 கப் நெய் அளந்தால் போகிறோம். இந்த 3 பச்சை வாசனை போக லேசாக வறுத்தா போதும். அது லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்த போகிறோம் இல்லையா? லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கலாம். சரி, இது வறுக்காமல் கூட பண்ணலாம்ல? அப்படியும் பண்ணலாம். பட் இது வந்து ஷெல்ஃப் லைஃப் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குமா? நிறைய நாள் வச்சுக்கலாமா இந்த மாதிரி பண்ணலாம்? ஆமாம், வாசனை வறுக்கிறதுல கொஞ்சம் வாசனையாக இருக்கிறதுனால கொஞ்சம் கை விடாமல் வறுக்கணுமா? ஆமாம், ஏன்னா கருகிடக்கூடாது மாவு ஒரு மாதிரி. அப்போ மைசூர் பானுடைய டேஸ்ட்டே மாறிடும். அதனால் லேசாக கொஞ்சம் நேரம் கை விடாமல் கொஞ்சம் வறுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு இப்படி கலந்துக்கலாம். கட்டிலாம் இல்லாமல் கலந்துக்கணும் இல்லையா? ஆமாம். நீ இது முதலையே அந்த மெஷர் பண்ணி வச்சுருந்த நெய் இல்லையா? ஆமாம். ஓகே, நல்லா கலந்துக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் போதுமா? இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கு இல்லையா? கொஞ்சம் நீர்க்க அது ஓரளவு இது அப்படி இருந்தால் தோசை மாவு பதம் மாதிரி இருக்கணுமா? ஆமாம். அப்படி தேவையானா கடைசியில் கொஞ்சம் விட்டுக்கலாம். கொஞ்சம் விடலாம். இப்போ நீ எடுத்துட்ட 1 கப்லேயே கிட்டத்தட்ட ஒரு 1/4 கப் வச்சுருக்கேன் இல்லையா? ஆமாம், 3/4. ஸோ உனக்கு அது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமாம். இதுக்கு மேலே நெய் வேண்டாம். அப்புறம் மீதி நெய்யை நம்ம வந்து இது பண்ணும்போது பக்குவமாக வரும்போது அதில் விட்டுக்கலாம். மீன் பாகு வரத்துக்கு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டு இந்த எடுத்து வச்ச 1.25 டம்ளர் ஜீனி போட்டு அப்படியே கரண்டி வச்சு கலக்கிட்டே இருக்கேன். அது 1 ஸ்டேக்கு வந்தோடனே அந்த கரைச்சி வச்ச மாவை தூக்கி பதம் பார்த்துட்டு கொட்டணும். இப்படி ஒரு இந்த நூலழி மாதிரி இப்படி வரும். ஒரு கம்பி பதம், ஒரு கம்பி பதம் வரணும். இப்படி வரும்போது இந்த கரைச்சி வச்ச கடலை மாவு தூக்கி நல்லா கலக்கிட்டு ஒருத்த அப்படி விட்டு கடலை நல்லா வச்சு. இப்போ எந்த ஸ்டேஜிலேருந்து அந்த நெய் விட ஆரம்பிப்பேன்? கொஞ்சம் சுருண்டு ஒரு மாதிரி ஒரு லேசாக ஒட்டாமல் ஒரு பாத்திரத்தில் ஒரு ஒட்டாமல் இருக்கும்போது சமயத்தில் இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம். இது வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருக்கியா? லோ ஃப்ளேமில். வாசனை வருது இப்போவே. ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் விடலாமா? விடலாம், நெய் விடலாம். எடுத்து வச்ச மீதி நெய் அதில் விட்டு அது ஃபுல்லாகவே விட்டுடலாமா? விட்டுடலாம். இப்போ அது வந்து சுருண்டு வரணுமா? ஆமாம். இதில் வர்ற மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் கொட்டிடணும். தட்டி விட்டால் போதும். அண்ட் இப்போவே பீஸ் போட மாட்டேன் இல்லையா? ஆமாம், கொஞ்சம் சூடு ஆன பிறகு பீஸ் போட்டால் ஒரு 10 நிமிஷம் இருக்கலாமா? 10 நிமிஷம். ஒரு 5 நிமிஷம் கழித்து கொஞ்சம் பீஸ் போட்டு வச்சுக்கணும். சூடு ஆன பிறகு அப்புறம் எடுக்கணும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம்ல? ஆமாம். இது ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு தீபாவளி ஸ்வீட். தீபாவளின்னே இல்லை, இது எப்போ வேணால் நீங்கள் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே பண்ணிடலாம் இல்லையா? ஆமாம், எல்லாம் ப்ரிப்பேர்டாக வச்சுருந்தேன். சரி, இந்த இப்போ இதை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா சூடு ஆறின பிறகு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து எடுத்து டப்பாவில் அப்புறம் நம்ம சர்வ் பண்ண எடுத்துக்கலாம். ட்ரெடிஷ்னல் மைசூர் பாகுக்கும் இந்த நெய் மைசூர் பாகுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டேனா? இந்த மாவை வறுத்து கொஞ்சம் லேசாக நெய் விட்டு வறுத்து மாவை வந்து வறுத்து தனியாக ஆற வச்சுப்பாங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் பாகு பதம் வச்சு
இந்த பாகுபதம் வர சமயத்தில் பார்த்து இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தூவி அதுவும் நல்ல வர சமயத்தில் நெய் விட்டு கிளறி பீஸ் போடுவாங்க. அது மாதிரி செய்வாங்க. ஆனால் அதை விட இது கொஞ்சம் ஈஸியாக செய்யலாம். அப்புறம் முன்ன பின்ன மைசூர் பாகு பண்ணாதவங்க கூட கொஞ்சம் பழகிறதுக்கு இது ஈஸியான மெத்தடாக இருக்கும். அப்புறம் பீஸ் 10 நிமிஷம் கழிச்சு பீஸ் போட்டிருக்கேன். எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். உடச்சி காட்டுறேன். ஸ்மூத்தாக தான் இருக்குது. இப்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக வேணுங்க, நெய்யை கொஞ்சம் ஒரு 1/4 கப்பு கூட விட்டு கிளறலாம். ஆனால் அதுக்கு மேலே விட்டிங்கன்னா ஓரளவுக்கு ரொம்ப நெய் திகடற்ற அளவுக்கு இருக்கும். அதனால் நான் இதோட